சரி அப்படியே வாங்க மேலே போகலாம். ம். பஸ் கொஞ்சம் அப்படி அங்கே மேலே ஏறுறது எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு எழுதியிருக்குன்னு பாருங்கள். என்னுடைய வரலாறு என்னன்னு எனக்கு தெரியாது. அதே தான் இருக்குது. வாங்க அப்படியே 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 வரட்டா. மொபைல் நாங்கள் நீங்களே ஏதோ ரூம் வரைச்சி வச்சு போட்டோ எடுத்துருவாங்க. நல்ல குரூப்பில் போட்டு. ஆமாம், நீங்களும் ரூம் போட்டோ எடுத்துருவாங்க. இதுக்காக நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து 60 கிலோமீட்டர் குண்டும் குழியுமான ரோட்டில் வந்தோம். ஆமாம், அது வேகமாக வந்தோம். ஆமாம், எதுக்கு வேகமாக வந்தோன்னு தெரியல. கருகருன்னு இருக்கு. பாறைக்கடியே குகை, அவ்வளோதான். இதுக்காக தானா? இதுதானா குகை? ஓ, குணா குகை மாதிரி. ஆமாம், குணா குகை. எஸ், இதில் வந்துட்டீங்களா? கூட்டு இது ஆமாம். ஓகே, நான் வந்துருந்தேன். அப்படியா? ஆமாம், அதுதான் வந்து இப்போ அருண் அந்த அருண் நாங்களும் அதில் தான் வந்துருந்தோம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நிறைய கூட்டம் இருக்கனால டக்குன்னு எனக்கு இடையில நாங்கள் பார்த்து பேசணும். அப்படியா? ஒரு சொல்லி போயிட்டோம். போகலாம். நீங்கள் பார்த்து வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். இருட்டில் எதுனா தெரியுதா? கீழே தடிக்க விட்டு விழுந்துட போகிறீங்க. இது கடப்பக்கல்ல எல்லாம் எடுத்துகிட்டு குகை பண்ணிட்டாங்க. அது என்னது? கீழே பார்த்துவாங்க. ம், குகை போகுது வரும். எதுக்கு இந்த குகை? இதனுடைய வரலாறு என்ன? எதுவும் எனக்கு தெரியாது. குணா குகைக்கு ஏன் வரலையே? போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? குணா குகை பார்க்க விருப்பப்படுபவர்கள் இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் போகலாம், அவ்வளோதான். இங்கே போனால் 2-3 வழி போகுது. ஆனால் கீழே பார்த்து போகணும், தடிக்கிட்டு விழுந்துடும்.
இங்கே ஏதோ ஒரு 2 அது ஒரு வழி, இது ஒரு வழி. அது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகாமல் எல்லாம் ரிட்டர்ன் ஆக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. வழி இருக்கா அதுக்கு? தண்ணி இருக்கா? இங்கே ஏதோ ஒரு குகை, அந்த இடத்துல தண்ணி நிற்கிது. அதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகுதா? அதோட பிளாக்கா? ஓகே சரி, இப்படி திருப்பி இப்படி போகலாமா? அந்த பக்கம் போகுதா? ஓ, இது போய் இப்படி சுற்றி வருமா? குட்டாட்டா, அங்கே போவாத குட்டாட்டா. சுபாஷே சுபாஷே லூஸ் அடிக்கடா. ஆமாம், அவர் போயிட்டு ரிட்டர்ன் தான் வரணும். வாங்க போகலாம். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். எப்படி இருக்குது நம்ம அணிவகுப்பு? அப்படியே போகிறாங்க, பின்னாலேயே போவோம். எங்கேயோ போய் சாப்பாடு காலையில் டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணுவோம். அங்கே எதிரில் தெரியறது தான் காந்தி கோட்டா. ஓகே, ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க பின்னாலேயே போயிடுவோம். இது நம்ம நண்பருடைய தார் ஜீப் நிற்கிது. அவர் அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம பின்னாலேயே போவோம். அருண் ப்ரோ காணோம். கொஞ்சம் தேர் இப்படியே வீடியோ எடுப்போம். எல்லாம் நடக்குது. இல்லை இல்லை, தெரியுது எனக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய். சுபான் போகலாம்ல? சரி, வரட்டும். காந்தி கோட்டா இது உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏதோ ஒரு கோயில் வந்து பாதி கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. தூரத்தில் விண்மில் எல்லாம் இருக்குது. அது வரைக்கும் வண்டி போச்சுன்னா எந்த அளவுக்கு போக முடியுமோ போயிட்டு அதில் வீடியோ கவர் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு அப்புறம் வந்து நாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓ, இறங்க வழி இல்லை போல் இருக்கே. வண்டி இந்த பக்கம் போக வழி இல்லையா? நேற்று இருட்டில் வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்களே டே டைமில் வந்திருப்பீங்க வரும்போது. உங்களுக்கு நைட் ஆகிடுச்சா? ஓகே. நாங்கள் என்னமோ இதெல்லாம் வந்து ஏதோ இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சோம், காடாக இருக்குன்னு நினச்சோம். காடு தான் இருந்தாலும் இதுதான் அந்த இதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் உள்ளே போகணும். அப்புறம் ஈவினிங் போடலாம். ஈவினிங் தான் இந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படியா? ஆமாம். சரி, பார்ப்போம். அப்படியா? ஓகே. சரி, இப்போ பட்டர்
ஹாய். வாங்க வாங்க, அங்கே மீட் பண்ணுவோம் வாங்க. நீங்கள் 2 பேரும் யூனிஃபார்ம் போட்டீங்க. ஓகே ஓகே சூப்பர். சரி அங்கே நிற்கிறாங்க இன்னொரு. என்னது, என்ன உருண்டை? இதுதான். ஓகே சூப்பர் சூப்பர். வேர்க்கடலை உருண்டை கொடுத்தாரு, ஸ்பான்சர் பண்ணார். இப்போ அதை சாப்பிட போகிறேன். கேனியனுடைய இன்னொரு ஆங்கிள், இதையும் பாருங்கள். எல்லாம் நம்ம நண்பர்களாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது நம்ம திலக் தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. தூரமாக பாருங்கள் டெண்டெல்லாம் இருக்கக்கூடிய இடம். இது வந்து கேபிள் கார் போடக்கூடிய இடம். அந்த பிரிட்ஜு மேலே போக முடியாதா? அந்த பிரிட்ஜில் ஜிப்லைன் போகிற இடமா? எப்படி மேலே போகணும்னா ஏதோ வழி இல்லாமல் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படி போய் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். இயற்கையினுடைய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இருந்தாங்க ஃபோனு. வெந்தைகள் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இதில் ஒன்று இதில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உடையாது. இட்லி மூணு ஃபோட்டோ அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஜிப்லைன் ஆப்ரேட்டர். அங்கே 3 பேர், இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நம்ம ஜிப்லைனில் போகணுன்னா நம்ம அங்கே போய் போகலாம். போக வாய்ப்பு இருப்பான்னு பார்ப்போம். அங்கே ஆப்போசிட் இருக்கிற பில்டிங் வந்து கேபிள் காருக்காக ஆப்போசிட் சைடு. இது வந்து நம்ம சைடு, அது ஆப்போசிட் சைடு. வேறு லெவல். காலங்காலமாக தண்ணி இதில் போய் இந்த மாதிரி இந்த பள்ளத்தாக்கு உருவாகிருக்கு. கொஞ்சம் கம்மியாகிடுங்க, மற்றவங்களும் எடுக்கிறதுக்கு வேணும். அப்புறம் எல்லாம் நீங்களே எடுத்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. அண்ணா வந்துருக்குண்ணா. ஓகேண்ணா.